யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஊடகவியலாளர்களினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலேயே குறித்த கவன ஈர்ப்பு இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதன்போது தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அரசாங்க அதிபர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினர். தொடர்ந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் யாழ் மாவட்ட செயலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போது போலீசார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வலிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் எங்கள் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எந்த அரசு வந்தாலும் ஊடக நிறுவனங்கள் 3 ஊடக நிறுவனங்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக உடனடியாக விசாரணையை மேற்கொள்ளாத நிலை நாங்கள் இதே நிலைதான் எங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து நாங்கள் வீதியில் நின்று போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்னவுக்கும் இடையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். கடந்த காலங்களில் தெற்கு வேறாகவும் வடக்கு வேறாகவும் அரசியல் வேறாகவும் மொழி வேறாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரிவினையை 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மக்கள் மாற்றியமைத்திருந்தனர். வரலாற்றில் இதற்கு முன்னர் நடைபெற்ற தவறுகளை திருத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அதற்கமையவே எமது புதிய பயணம் அமைந்துள்ளது. வரலாற்றின் முதற் தடவையாக எந்தவித பேதமுமின்றி அனைவரது கருத்துக்களையும் செவிமடுக்கும், கருத்துக்களையும் கேட்டறியும் அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் கிடைத்திருக்கின்றனர். எனவே எதிர்ப்பு பதாகைகளை காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது பிரச்சனைகளை கூறுங்கள், அது தொடர்பில் கலந்துரையாடுவோம் என அழைப்பு விடுக்கின்றேன். நாட்டின் சில சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அதில் பிரதானமானது பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் அதன் உண்மையான நோக்கத்துக்கு புறம்பாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து வரலாற்றின் பல தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கூடிய விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவுள்ளோம்.